ஐக்கிய அமெரிக்காவின் நியூயார்க் துறைமுகத்தில் இருக்கிறது அமெரிக்க சுதந்திர தேவி சிலை. 1886ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 28ஆம் நாள் இந்த சிலை திறக்கப்பட்டது. இந்த சிலையை பிரான்ஸ் நாடு அமெரிக்காவிற்கு அன்பளிப்பாக அளித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க புரட்சியின் போது அமெரிக்கா பிரான்ஸ் மத்தியில் இருந்த நட்புறவின் அடையாளமாக இந்த சிலை பரிசீலிக்கப்பட்டது. இந்த சுதந்திர தேவி சிலை சர்வதேச அளவில் நட்பு, விடுதலை, மக்களாட்சியினை வெளிப்படுத்தும் சின்னமாக விளங்குகிறது. ஐக்கிய அமெரிக்கா விடுதலை அடைந்து 100 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை சிறப்பிக்கும் வகையில் அமெரிக்காவும் பிரான்சும் ஒன்றாக ஒரு சிலையை வடிவமைக்க மாநாடு ஒன்றில் ஒப்புக்கொண்டன. இந்த தீர்மானத்தின்படி இரு நாட்டவரும் ஒருங்கிணைந்து உருவாக்கிய சிலைதான் இது என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்க சுதந்திர தேவி சிலையானது பச்சை வண்ணம் உடையது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் உண்மையில் இந்த சிலை முதலில் வெளிர் சிவப்பு பழுப்பு நிறத்தில் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு பிறகு பச்சை வண்ணத்திற்கு மாற்றப்பட்டது. ஓர் வருடத்தில் மட்டும் அமெரிக்காவின் சுதந்திர தேவி சிலையை காண வேண்டும் என்றே 32 லட்சம் சுற்றுலா பயணிகள் அமெரிக்காவிற்கு செல்கிறார்கள். இந்த சிலையை ஆங்கிலத்தில் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி என்று கூறுவர். ஆனால் இந்த சிலையின் முழு பெயர் லிபர்ட்டி என்லைட்டிங் த வேர்ல்ட் என்பதே ஆகும். இந்த சிலையினுடைய தலையில் 7 முற்கள் போல் கொண்ட கிரீடம் ஒன்று இருப்பதை அறிந்திருப்பீர்கள். இது உலகில் உள்ள 7 கடல் மற்றும் 7 கண்டங்களை குறிப்பிடுபவை ஆகும். இந்த சிலையானது ரோமாபுரி கடவுளான லிபர்டஸ் என்பவரை ஊக்கம் கொண்டு வடிவமைக்கப்பட்ட உருவமாகும். இந்த சிலையின் தலைப்பகுதி 1878ஆம் ஆண்டு பாரிஸில் நடந்த வேர்ல்ட்ஸ் ஃபேர் என்னும் மாநாட்டில் காட்சிக்கு வைக்கப்பட்டது. அமெரிக்க சுதந்திர தேவி சிலை 1886ஆம் ஆண்டுதான் நிறுவப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தேவி சிலையின் கையில் இருந்த உண்மையான ஒளிவிளக்கு கடந்த 1984ஆம் ஆண்டு 24 கேரட் கொண்ட தங்க விளக்கால் மாற்றி அமைக்கப்பட்டது. லிபர்ட்டி என்னும் தீவில் வாழ்ந்து வரும் ஒரு குடும்பம் சுதந்திர தேவி சிலை போன்றே வீட்டை கட்டி வாழ்ந்து வருகிறார்கள். இந்த சிலைக்கு ஒரு வருடத்தில் ஏறத்தாழ 600 முறையாவது மின்னல் தாக்குதல் ஏற்படுகிறது என்று கூறப்படுகிறது. ஈஃபில் டவர் கோபுரத்தை வடிவமைத்த அதே குஸ்தவ் ஈஃபில் எனும் நபர்தான் அமெரிக்க தேவி சிலையையும் வடிவமைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.